டாய்லெட்டில் இந்த டிஷ்யூவை போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த 3 விதமான டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட பொருள், நம்ம ஃபுட்டுலாம் வாங்கினா தரக்கூடிய அந்த சில்லி சாஸ் தான். அந்த சில்லி சாஸை அந்த டிஷ்யூ மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சில்லி சாஸ் கலந்த இந்த டிஷ்யூவை எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே ஹார்பிக் ஒயிட்னர் இருந்துச்சு, அந்த ஒயிட்னரையும் கலந்துக்கிட்டேன். சுற்றிலும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இது கூடவே நான் கலந்துக்கிட்ட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா, துணி வாஷ் பண்ணக்கூடிய ரின்ஸ் ஸ்ட்ரெயினர் தான். அதுக்கப்புறமா ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாம்பூ டப்பா இருந்துச்சு. அந்த ஷாம்பூவையும் வேஸ்ட்டாக கீழே போடாமல், ரொம்ப பேருக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய இந்த ஷாம்பூ பிடிக்காது. அதனால் நான் அந்த ஷாம்பூவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ப்ரஷ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒரு நீளமான கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்கை இந்த டாய்லெட் பேஷனில் போட்டிருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தேன். இங்கே ப்ரஷ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்டப்பை ஸ்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் போட்டுக்கக்கூடிய அந்த சில்லி சாஸ் ஆகட்டும், ஷாம்பூ, அந்த ரின்னோட இது எல்லாமே அந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இந்த டிஷ்யூ போடுறதுனால உங்களுக்கு அடைப்புலாம் எதுவுமே ஏற்படாது. இந்த சில்லி சாஸில் இருக்கக்கூடிய வினிகர், அதனுடைய காரம் எல்லாமே சேர்ந்து கிருமிகளையும் அழிச்சிடும். அதே சமயம் ஷாம்பூ எல்லாமே நம்மளுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இப்போ பாருங்கள், அதை நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மஞ்சக்கரையை போக்குறதுக்கு எந்த ஒரு ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணலை. அதே சமயம் எந்த ஒரு காஸ்ட்லி சொல்யூஷனும் இதில் யூஸ் பண்ணலை. பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அந்த ஷாம்போட மனம் எல்லாமே ரொம்பவே நல்லா வாசனையாக இருந்துச்சு. இதனால் உங்களுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம டாய்லெட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்காக ப்ரஷ்ஷு, ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சாதாரண ஒரு கட்டப்பை குச்சியும் டிஷ்யூவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்க கிருமிகள் சாகிறதுக்கு அந்த சில்லி சாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு. அந்த மஞ்சள் கரை எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லாம் குறைஞ்ச பிறகு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். சாதாரண டிஷ்யூ வச்சு நம்ம இந்த டாய்லெட்டை நம்ம நல்லாவே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த முறையிலேயே நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி எடுத்துலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்வு சமையல் முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை அப்பப்போவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சமையல் பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஃபுட்டு வாங்கினா தரக்கூடிய இந்த சில்லி சாஸை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபுட்டுக்காக கூட கொடுக்கக்கூடிய இந்த சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாத்தையுமே நம்ம இது போல் ஒரு ரியூஸ் ஐடியாவுக்கு பயன்படுத்திக்கலாம். இரவு பொழுதில் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவ்வையும் துடைக்காமல் விட்டுட்டோம்னா அது மேலே குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் மேய ஆரம்பிக்கும். அது மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லைனா சாப்பாடு இது மாதிரி விஷயங்களுக்காக அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள்லாம் வரும். இதில் முக்கியமாக ஏன் பச்சை மிளகாவோட சாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் வினிகரும் இருக்குது, பச்சை மிளகாவோட நெடியும் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்தவித பூச்சிகளோ கரப்பாம்பூச்சிகளோ கேஸ் ஸ்டவ் மேலே ஏறாது. பல்லிகளும் அந்த வாசனைக்கு வராது. இதில் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால அந்த வினிகரோட நெடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் எதுவுமே அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஏறாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் இது மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கிட்டேன். இதை தேய்க்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கைகளாலேயே நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பினா ஏதாவது இரும்பு ஸ்க்ரப்பர் மாதிரி போட்டு தேய்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டல்கம் பவுடரை அந்த கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த தூவி விட்ட பவுடரும் கூடவே இருக்கக்கூடிய அந்த சில்லி சாஸோட நல்லா சேர்ந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே
போக்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை அழகாக ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டல்கம் பவுடரை கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி கொடுத்தாச்சு. இப்போ அந்த சில்லி சாஸும் இந்த பவுடரும் சேர்ந்து நல்லா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி வந்த எண்ணெய் பிசுக்குகளை நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ இல்லைன்னா ஒரு நல்ல கிளாத் வச்சோ தொடச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அது மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெட் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டல்கம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா விம் லிக்விடு ஒரு 2 சொட்டு போட்டிங்கனாலே ஈஸியாக க்ளீன் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இதனால் உங்களுக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஈரமாகி நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஈஸியாக நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும், வேலையும் சீக்கிரமாகவே முடியும். பாருங்கள், முதல்ல நான் அந்த சாஸ் பேக்கெட்டை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். கூடவே பவுடரும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு அந்த அழுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு துணி வச்சு நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இரவு நேரங்களில் தான் இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் எங்கே பார்த்தாலும் உலாத்தும். நம்மளுடைய கவுண்டர் டாப் ஆகட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஆகட்டும் எல்லாமே எப்போதும் சுத்தமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் எதுவுமே ஏறாது. இப்போ இந்த சாஸில் இருக்க நெடிக்கும் கூடவே அதில் கலந்து இருக்கக்கூடிய வினிகருக்கும் சேர்ந்து குட்டி கரப்பாம்பூச்சிகள் எதுவுமே இந்த ஸ்டவ் மேலேயும் ஏறாது, கவுண்டர் டாப் பக்கமும் வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதோட போதும்னாலும் விட்டுடலாம். இல்லைனா மேற்கொண்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு ஈரத்துணி வச்சு இல்லைனா ஸ்பாஞ்ச் வச்சு இதை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும். எங்கள் வீட்டிலலாம் எப்பயுமே இந்த சாஸ் பேக்கெட்டையும் சில்லி சாஸ் பேக்கெட்டையுமே தூக்கி தான் போட்டுடுவோம். ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச பிறகு பார்த்தா ஒரு கரப்பாம்பூச்சி கூட அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஏறவே இல்லை. அந்த நெடிக்காக அது மேலே வரவே மாட்டேங்குது. இல்லைன்னா மேலெலாம் ஒரே கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எப்படி தான் வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு ஈரத்துணி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். கேஸ் ஸ்டவோட அந்த நாப் பகுதி எல்லாமே கூட நம்ம நல்லாவே தொடச்சி எடுத்துடலாம். பேக்கிங் சோடா லிக்விடு எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த சாஸை வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. கவுண்டர் டாப் மேலே நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா அந்த பவுடரோட வாசனைக்கு எறும்புகள் எதுவுமே கூட வராது. ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி கேஸ் ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்பவுமே நம்ம கிச்சனில் கரப்பாம்பூச்சிகளோட தொல்லை இல்லாமல் இருக்கும். கிச்சன் மேடையை இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் கீழே நம்ம ஒரு பேப்பர் ஒன்றா கூட நம்ம போட்டுக்கிட்டோம்னா மேலேருந்து ஏதாவது பால் எதனா ஒழுகிடுச்சுன்னா அதையும் அந்த பாலும் அந்த துணி இல்லைன்னா அந்த பேப்பர்லேயே அப்சர்வ் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறமா எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பளிச்சினும் இருக்குது. அந்த எண்ணெய் பிசுக்கு ஒரு துளி கூட இல்லவே இல்லை. நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு. நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீடுங்களை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் எல்லா இடங்களையும் ஒரு அழுக்கு கூட விடாமல் பெருக்கி எடுக்கவும் எல்லா விதத்துக்கும் இந்த தொடப்பம் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதை நம்ம கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் தொடப்பத்தை நல்லா யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் சில இடங்களில் தொடப்பத்தை உள்ளே விட்டு பெருக்க முடியாத அளவுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு கீழே, பீரோவுக்கு அடியில், கட்டிலும் கீழெல்லாம் நம்மளால் தொடப்பத்தை விட்டு நீட்டி பெருக்க முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாப் ஸ்டிக்கு ஒரே ஒரு சாக்ஸை மட்டும் போட்டு விடுங்க. அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதனால் நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம வீடு முழுக்கவே நம்ம சுத்தமும் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம தண்ணி மட்டும் தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த மாப் ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம்.
தரை துடைக்கிற அந்த மாப்ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம இந்த மாப்ஸ்டிக்கு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கு நான் என்ன வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பழைய சாக்ஸ் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழைய சாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த சாக்ஸை வச்சு நான் வீடு முழுக்க தொடச்சி காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாப்ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளால் தொடப்பம் விட்டு பெருக்க முடியாத இடங்களில் இந்த மாப்ஸ்டிக்கை வச்சு பெருக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து விளையாடிட்டோ இல்லை சில பொருட்களை கிழிச்சு போட்டு இல்லை நம்மளுடைய பெட்டுகள் பண்ணுற அட்டூழியத்தினாலேயும் கூட நம்ம வீடு குப்பையாகும். அந்த குப்பைகள் வந்து எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரோவுக்கு அடியில் கட்டில் கீழெல்லாம் போய் தங்கிடும். அந்த குப்பைகளை நம்ம சிரமம் இல்லாமல் கைவலி இல்லாமல் பெருக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தள்ளிக்கிட்டிங்கன்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய முடிகள் முதல் கொண்டு அந்த சாக்ஸ்லேயே ஒட்டிகிட்டு வந்துடும். கட்டிலுக்கு அடியில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்மளால் பெருக்கி எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற குப்பைகளை நம்மளால் தொடத்தை விட்டு பெருக்க முடியாது. அதுக்கு இந்த லாங்காக இருக்கக்கூடிய இந்த மாப்ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாப்ஸ்டிக்கை வெறுமனே போட்டு நம்ம இழுத்தா கூட அந்த குப்பைகள் வராது. அதனால் அந்த குப்பைகளை சுலபமாக பெருக்கி எடுக்கிறதுக்கு இந்த சாக்ஸை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சாக்ஸை நம்ம அது மேலே போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் அந்த குப்பைகளை வெளியில் தள்ளி பெருக்கி வர முடியும். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குப்பைகள் வெளியில் வருதுன்றதை நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், கட்டிலுங்கீழே இருந்த குப்பை, பீரோக்கு பின்னாடி இருந்த குப்பை எல்லாத்தையுமே நம்ம இதால் பெருக்கி எடுக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. டஸ்ட்டும் வந்து எந்த அளவுக்கு அதில் முடிகள் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், பெட்டோட முடி. மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒட்டடையை கூட நம்ம இந்த மாப்ஸ்டிக்கை வச்சு ஒட்டடை அடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாப்ஸ்டிக்கில் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடைகளை எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி சோப் ஆயில் இல்லைன்னா லைசால் மாதிரி ஏதாவது ஊற்றி விட்டுக்கோங்க. அதனால் நம்மளுக்கு ஒட்டடையும் சீக்கிரம் ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம ஒட்டடை அடிக்க வேண்டியதே இல்லை, லைசாலாம் ஊற்றி அடிச்சிங்கன்னா. பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒட்டடை அடித்து எடுத்துடலாம். இதில் இந்த சாக்ஸ் மாட்டி இருக்கிறதுனாலையும் அதில் இருக்கிற அந்த சோப் ஆயில் ஈரத்தினாலையும் ஒட்டடையை நல்லாவே ஒட்டிக்கிட்டு அந்த சாக்ஸோடவே வந்துடும். இந்த பரண மேலே இருக்க இந்த கபோர்ட் டோரில் அழுக்கு எதனா படிஞ்சிருந்தால் அதை துடைக்கிறதுக்கும் இந்த மாப்ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கையால் ஃபோனு ஒரு கையால் மாப்ஸ்டிக்குன்றதுனால கொஞ்சம் உதறுது வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண ஒட்டடை குச்சியில் கூட இந்த அளவுக்கு அடிக்க முடியாது, கைவலி எடுத்துக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒட்டடை அடிக்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த சாக்ஸில் இருக்க ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நினச்சி அந்த மாப்ஸ்டிக்காலேயே நம்ம வீட்டையும் தொடச்சி எடுத்துடலாம். இருக்கிற 1-2 அழுக்கு டஸ்ட் எல்லாமே அந்த சாக்ஸோட ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு காமிக்கிறேன். மேலே எல்லாமே இடத்துலையுமே ஒட்டடை எதுவுமே இல்லை, ஈஸியாக வந்துடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாகவும் வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 க்ளீனிங் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கூட கொடுக்கக்கூடிய இந்த சில்லி சாஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ க்ளீனிங் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்றதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.